இயேசுவின் தாயே, பெண்களில் நீயே உத்தமியே. ஊற்றின் ஊற்றே, பாலையின் சோலையே, தாகம் தணிக்கும் ஜீவ ஊற்றே, எல்லையில்லா அன்பின் கடலே, எல்லையில்லா அன்பின் கடலே, ஏக்கம் தீர்ப்பாய் அன்னை மரியே, ஏக்கம் தீர்ப்பாய் அன்னை மரியே, அம்மா என்னும் நல்ல அமுதமே. மக்களின் செபங்களில் நிறைந்திருப்பவள் பரிசுத்த கன்னிமரியாள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மடு திருப்பதியில் இருந்து கொண்டு மருதமடு அன்னையை ஆழமாக சிந்தித்தவர்களாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். கத்தோலிக்க திருச்சபை வரலாற்றிலே மரியா வணக்கம் சிறப்பிடம் பெறுவது பேருண்மை. ஏனெனில் இறைவனுக்கு உகந்த இதயமுடையவளாக விளங்குபவள் எம் அன்னை. மக்கள் இறைவனை நாடவும் தம் வாழ்வில் இறைவனை பிரதிபலிக்கவும் கற்றுக் கொடுத்து வழிகாட்டுபவர் அன்னை மரியா. திருமறை தந்தையர்களும் திருச்சபையோடு ஒன்றுபட்ட இறை வல்லுநர்களும் மரியா துணையின்றி எந்த மனிதனும் ஈடேற்றமடைய முடியாது என்று கற்பித்தனர். இறைவனின் மீட்பு திட்டத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதாவது மனுவுருவான அந்த அன்பு மகனாலே அவருடைய இரக்கத்தின் வழியாய் இறைவனின் அருள் வளத்திற்கேற்ப நாம் மீட்படைகிறோம். கடவுள் ஒருவரே, கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் ஒருவரே. இவர் மனிதனான இயேசு கிறிஸ்துவே. இவர் அனைவரின் மீட்புக்காக தம்மையை கையளித்தார் என்று 1 தீமோத்தேயு 2:5-6 பார்க்கிறோம். ஆனால் அவரின் மீட்பு திட்டத்தை நிறைவேற்ற மனுக்குலத்தின் பிரதிநிதியாக புனித மரியாளையே தெரிந்து கொண்டார். மரியாளோ ஆகட்டும் எனும் வாக்குறுதியால் இறைவனுக்கு கீழும் அவருடனும் எல்லாம் வல்ல இறைவனின் அருளால் மீட்பு திட்டத்தில் பங்கேற்றாள் என சங்க உரை கூறுகிறது. இதனால் அன்னையின் அளவற்ற வல்லமையை நம்பி அன்னைக்குரிய அன்புணர்வோடு அவள் பதம் வரும் மக்களின் செபங்களிலே அவள் நிறைந்திருப்பது வெளிப்படை உண்மை. இறைவனின் நித்திய திட்டத்திலே மரியாளின் பொறுப்பு எத்தகையது என்பதை பற்றி திருத்தந்தை 10ஆம் பத்திநாதர் அழகாக கூறுகிறார். கன்னிமரியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையே உள்ள மன ஒன்றிப்பு, பாடுகளின் ஒன்றிப்பு என்பவற்றால் மரியா கிறிஸ்துவோடு இணைந்து மனுக்குல மீட்புக்கு காரணமானார். கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தை சிந்தி சம்பாதித்த பெறுபேறுகளை பகிர்ந்தளிப்பவளாக மரியா காட்சி தருகிறாள். ஆதலால் அவளே வரங்களை வழங்கும் முதல் பணியாளராகிறார் என்கிறார் திருத்தந்தை. இவ்வாறு திருச்சபையின் தலைவர்களும் திருத்தந்தர்களும் மரியாள் வணக்கத்தின் மேன்மையையும் நாம் செபமாலை மூலமாக செபிக்க வேண்டியதன் தேவையினையும் முக்கியத்துவத்தினையும் எமக்கு கற்பிக்கிறார்கள். செபமாலையின் மூலமாக வரலாற்றில் திருச்சபை சாதித்த வெற்றிகளை சான்றாக கொண்டு மரியாளூடாக இறைவனை புகழ நாம் ஒவ்வொருவரும் மடு திருப்பதிக்கு வந்திருக்கிறோம். எங்களை முழுமையாக அன்னைக்கு காண்பித்து அவளுடைய பரிந்துரை மூலமாக ஆண்டவர் வழி செல்லும் நோக்கிலே இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன். ஐயம் கொண்டு அலைந்து வாழ்ந்தோ, மார்பில் அணைத்து ஐயம் தீர்த்தாய்.
துணையின்றி பிரிந்து வாழ்ந்தோம். தாயே உன் அருளால் ஒன்று சேர்த்தாய். ஓங்கும் வன்முறை அழித்து ஒழிப்பாய். ஓங்கும் வன்முறை அழித்து ஒழிப்பாய். ஔவையாய் உம்மை பாடி துதிப்போம். அஃது எமது பாக்கியமே. அம்மா என்